An institution progress is measured not just by the success it achieves but by the lives it touches and the dreams it nurtures. To give us a glimpse of our school's achievements, milestones, and activities throughout the year, we now invite our headmaster, Mr. B. Sandil Kumar, Merna Memorial Higher Secondary School, Bethelpuram, to present the annual report. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய இந்த பள்ளி ஆண்டு விழாவுடைய சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெத்தேல்புரம் சிஎஸ்ஐ சபை போதகர் திரு ராஜன் அவர்களுக்கும் நம் பள்ளியினுடைய தாளாளர் மதிப்புக்குரிய திரு சலீஷ்குமார் அவர்களுக்கும் நம்முடைய பள்ளியுடைய நிர்வாகக்குழு தலைவர் திரு சசிகுமார் அவர்களுக்கும் நம் பள்ளியினுடைய நிர்வாகக்குழு செயலாளர் திரு ஜிஎஸ் மோகன்ராஜ் அவர்களுக்கும் அதுபோன்று இந்த பள்ளி ஆண்டுவிழாவை கலந்து கொண்டிருக்கின்ற நிர்வாகக்குழு உறுப்பினருடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கும் என்னுடன் இணைந்து பள்ளியுடைய வளர்ச்சிக்காக அயராது பணியாற்றி கொண்டிருக்கின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் ஆசிரியர் அல்லாத இதர பணியாளர்களுக்கும் சத்துணவு பணியாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் அவர்களுக்கும் அன்பான இருபால் பெற்றோர்களுக்கும் என் அன்பிலும் பாசத்துக்கும் உரிய இருபால் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இப்போது இந்த 64வது பள்ளி ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாக ஆண்டு அறிக்கையை உங்கள் மின் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். மத்தேயு 5:16 படி குன்றின் மேல் ஏற்றப்பட்ட விளக்காய் கல்வி ஒளியை 1961ஆம் ஆண்டு முதல் இன்று வரை சிறப்பாக வழங்கி வரும் எமது பெத்தேல்புரம் மெர்னா மேல்நிலைப் பள்ளியின் 64வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2025-2026ஆம் கல்வி ஆண்டில் எம் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வுகளை அறிக்கையாக உங்கள் மின் சமர்ப்பிக்கின்றேன். மெர்னா நினைவு மேல்நிலைப் பள்ளியானது 22/6/1961ஆம் ஆண்டு எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாஸ்டர் எஸ் ஞான்ராஜ் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது பெத்தேல்புரம் எஸ் ஞானராஜ் ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளையின் பேரில் அவரது பிள்ளைகளால் செவ்வனே வழிநடத்தப்பட்டு வருகிறது. விசாலமான நிலப்பரப்பில் 430 மாணவ மாணவிகளையும் 21 நிரந்தர மற்றும் 5 சுயநிதி ஆசிரியர் பெருமக்களையும் 5 அலுவலக பணியாளர்களையும் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எம் பள்ளியில் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி கல்வியும் பயிற்றுவிக்கப்படுகிறது. கடந்த பல ஆண்டுகளாக அரசு பொதுத் தேர்வில் மிக சிறந்த தேர்ச்சி விழுக்காட்டை பெற்று வருகிறது என்பதையும் 2024-2025ஆம் கல்வி ஆண்டில் பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்றோம் என்பதையும் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்றோம். அதற்காக தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையின் சார்பில் திருச்சியில் 11/9/2022 அன்று மாண்புமிகு கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரிடமிருந்து பாராட்டு சான்றிதழ் பெறப்பட்டது என்பதையும் உங்கள் மின் பணியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளி வேல் நேரம் தவிர 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை மாலை சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. 100% தேர்ச்சிக்காக படிப்பில் பின்தங்கிய மாணவர்களுக்கு மாலை 6:30 மணி வரை சிறப்பு வகுப்புகள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக நடத்தப்படுவது போல் இந்த ஆண்டும் நடத்தப்படும். பாதுகாப்பான சிசிடி கேமரா பொருத்தப்பட்ட பள்ளி வளாகம், உறுதியான பள்ளி கட்டடம், மின் விசிறி மற்றும் மின் விளக்குடன் கூடிய வகுப்பறைகள், பெரிய அசம்பிளி ஹால்,
சுகாதாரமான கழிவறைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், அனைத்து உபகரணங்களும் மற்றும் வசதியுடன் கூடிய இயற்பியல், வேதியியல், கணிப்பொறி மற்றும் உயிரியல் ஆய்வகங்கள் ஆகிய பாடப்படிப்பிற்கேற்ப ஆண்டுதோறும் மேம்படுத்தப்படுகிறது. மாணவர்களிடையே புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை ஊக்கப்படுத்த சிறந்த புத்தகம் கொண்ட நூலகம் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு தேவையான பதிப்புகள் தொடர்ந்து சேமிக்கப்பட்டு வருகின்றது. பாடங்களுக்கேற்ப மாணவர்களுக்கு பாடப்பகுதியிலிருந்து வீடியோ தொகுப்புகள் பாட ஆசிரியர்களால் காண்பிக்கப்பட்டு மாணவர்கள் இலகுவாக பாடங்களை புரிந்து கொள்ள முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. தமிழ், ஆங்கிலம் எழுத வாசிக்க சிரமப்படும் மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டு அதற்கென்று தனி ஆசிரியர்களை கொண்டு தமிழ் மற்றும் ஆங்கில எழுத்துக்கள் துவங்கி அவர்களின் வகுப்பிற்கேற்ப பாடத்திட்டத்திலிருந்து பாடங்களை தெளிவுற மற்றும் தொடர் பயிற்சி மூலம் கீழ் வகுப்புகளிலிருந்து பயிற்றுவிக்கின்றோம். எம் பள்ளியில் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் போன்ற அனைத்து மன்றங்களும் வாரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. விளையாட்டுத் துறையிலும் உடற்கல்வி ஆசிரியர் திரு எஸ். லிவிங்ஸ்டன் அவர்களால் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வட்டார அளவில் பல போட்டிகளுக்கு மாணவர்கள் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இளம் செஞ்சிலுவை சங்கம் ஆசிரியர் திரு எஸ். அகிரின் அவர்களாலும் என்எஸ்எஸ் ஆசிரியர் திரு பி. பர்ஷின் ரத்னபால் அவர்களாலும் தேசிய பசுமைப்பட ஆசிரியை திருமதி வி. அனிதாகுமாரி அவர்களாலும் சாரண இயக்கம் ஆசிரியை திருமதி டி. ராஜகுமாரி அவர்கள் மற்றும் ஆசிரியர் திரு ஆர். சோபிதராஜ் அவர்களாலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மேலும் இக்கல்வியாண்டில் சிறப்பு நூலை பட்டியலிடுகின்றேன். இந்த கல்வியாண்டு ஜூன் 2ஆம் தேதி சிஎஸ்ஐ பெத்தல்புரம் ஆலயத்தினுடைய போதகர் பாஸ்டர் திரு சி. ராஜன் அவர்களால் ஜெபிக்க நம் பள்ளியின் நிர்வாகக்குழு தலைவர் திரு ஜி. சசிகுமார் அவர்கள், நிர்வாகக்குழு செயலர் மற்றும் பொருளாளர் திரு ஜி. எஸ். மோகன்ராஜ் அவர்கள், பள்ளியின் தாளாளர் மற்றும் இணைச் செயலாளர் திரு ஜி. சலீஷ்குமார் அவர்கள் வாழ்த்து வழங்க இறை ஆசீர்வாதத்துடன் இந்த கல்வியாண்டு துவக்கப்பட்டது. 30/6/25 மற்றும் 4/7/2025 தேதிகளில் கண்ணொளி காப்போம் மருத்துவ முகாம் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் முட்டம் சார்பில் நடத்தப்பட்டது. இது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது. ஜூன் மாதம் 15ஆம் நாள் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவதில் திரு டி. கிறிஸ்டோபர் சோபிதராஜ் ரிட்டையர்டு கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். மாணவர்களுக்கு பல போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. 23/7/2025 அன்று அரசு சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ முகாம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. நம் நாட்டின் சுதந்திர தின நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி டாக்டர் ஆர். டேவிட் ராஜபோஸ் ஆங்கிலத்துறை தலைவர் என்ஐ யூனிவர்சிட்டி சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டார்கள். பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. ஜேஆர்சி, ஸ்கவுட் அண்ட் கைடு, என்எஸ்எஸ் மாணவர்களின் மார்ச் பாஸ்ட் என சிறப்பாக அந்நிகழ்ச்சி நடைபெற்றது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் சுழற்சி முறையில் நடத்தப்படும் குளச்சல் சரக விளையாட்டுப் போட்டிகள் 2025-2026 கல்வி ஆண்டு நடத்துவதற்கான வாய்ப்பு எமது பள்ளிக்கு அளிக்கப்பட்டது. எமது பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் தலைமை வகிக்க எமது பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திரு லிவிங்ஸ்டன் அவர்கள் பொறுப்பேற்க சிறப்பான முறையில் அந்த போட்டிகள் நடத்தப்பட்டு நிறைவு செய்யப்பட்டது. 4/8/2025 அன்று குளச்சல் சகர கபடி போட்டி குளச்சல் காவல்துறை ஆய்வாளர் திரு இசைக்குத்துறை அவர்கள் துவங்கி வைக்க நமது பள்ளிகளில் இருந்து ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று நமது பள்ளி மைதானத்தில் வைத்து போட்டிகள் நடத்தப்பட்டது. 5/8/2025 நாளன்று குளச்சல் சரக சிலம்ப போட்டியானது ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியின் பிபிஎட் முதல்வர் டாக்டர் திரு பிரைட் செல்வகுமார் அவர்கள் துவங்கி பள்ளியின் நிர்வாகக்குழு செயலர் திரு ஜி. எஸ். மோகன்ராஜ் அவர்கள் மற்றும் பள்ளியின் தாளாளர் அவர்கள் தலைமையில் ஜி. சலீஷ்குமார் அவர்கள் தலைமையில் வாழ்த்துறையுடன் சிறப்பாக சிலம்ப போட்டியில் நடத்தப்பெற்றது. இதில் குறிப்பாக நமது பள்ளியின் மாணவர்கள் எம். சோனாலிட்டி 8ஆம் வகுப்பு மற்றும் எம். லலித் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வெற்றி பெற்றார் என்பதையும் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நாளை முன்னிட்டு குளச்சல் காவல்துறை ஆய்வாளர் திரு இசக்கித்துறை அவர்கள் மாணவர்களுக்கு போதையினுடைய தீய பழக்கங்கள் பற்றி அறிவுரை வழங்கி போதை ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. 22/8/2025 அன்று நாகர்கோவில் பேரறிஞர் அண்ணா ஸ்டேடியத்தில் வைத்து மாவட்ட கல்வி அலுவலர் திரு ஒய் ஜெயராஜ் அவர்கள் தலைமை ஏற்க கன்னியாகுமரி மாவட்ட டிஐபி டாக்டர் திரு வி நாராயணன் மற்றும் நமது பள்ளியின் தாளாளர் திரு ஜி சலீஷ்குமார் அவர்கள் சிறப்பிக்க குளச்சல் சரக அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு மற்றும் ஏற்கனவே நடைபெற்ற போட்டிகளுக்கான வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மதிய உணவு திட்டம் சிறப்பாக 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு செயல்பட்டு வருகிறது. அத்துடன் இந்த கல்வியாண்டில் தமிழக அரசின் காலை உணவு திட்டம் 26/8/2025 அன்று எமது பாடசாலையில் துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பள்ளியின் தாளாளர் திரு ஜி சலீஷ்குமார் அவர்கள், பெத்தல்புரம் சிஎஸ்ஐ சபை போதகர் திரு சி ராஜன், கல்லுக்கூட்டம் பேரவாட் தலைவர் திரு மனோகர் சிங், செயல் அலுவலர் திருமதி எம் மாலதி, 1வது வார்டு உறுப்பினர் திரு கில்பர்ட் ஜேக்கப் மற்றும் அனைத்து ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கல்வித்துறை மற்றும் தமிழக அரசால் கொடுக்கப்படும் மாணவர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடுகள் மற்றும் சைக்கிள், நோட்டு புத்தகங்கள், பள்ளி சீருடை, காலணிகள் போன்றவற்றை பள்ளியின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. எம் பள்ளியில் கல்வி பணி சிறப்பாக தொடர்ந்து நடைபெறும் என்றும் கர்த்தர் நித்தமும் எங்களை நடத்துவார் என்ற உறுதியுடன் இவ்விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இவ்விழா சிறப்பாக நடைபெற உழைத்த ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் விழாவை சிறப்பிக்க வருகை புரிந்திருந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆண்டவருக்கே சமர்ப்பிக்கின்றேன். இவன் பி செந்தில்குமார், தலைமை ஆசிரியர், மிர்னா மேல்நிலைப்பள்ளி, பெத்தல்புரம். நன்றி. For your wonderful presentation of our institution accomplishment, it is indeed a proud moment for all of us.